ஹலோ காய்ஸ், ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்ற டைமில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கொண்டான்னு கேட்கும். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். செட்டிநாடு ஸ்வீட் உட்கார எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை வந்துட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு 3 டைம் தண்ணியில் கழுவிட்டு 2 கப் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க சிம்மில் வச்சு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு பாக எடுத்துக்கலாம். இதில் பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இந்த மாதிரி 1க்கு 2 சூப்பராக மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் வந்துட்டு ஒரு 1/4 கப் ரவையும் சேர்த்துட்டு நல்ல ரவை வந்துட்டு பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு அது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் வந்துட்டு தேங்காய் தூளும் சேர்த்து 2 பரட்டிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்துட்டு நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு 5 ஏலக்காவை இடித்து பவுடராக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு உட்காரே சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப கொண்டான்னு கேட்கும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.